அத்தியாயம் 83. சமரன் தன்னிடம் குறைந்த நேரமே உள்ளது என அறிந்திருந்ததால் அவனது அதிகபட்ச நேரத்தை பயிற்சியில் செலவிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் பயிற்சியின் போது ஓநாய் கூட்ட வீரர்களை பார்ப்பதும் அவன் உயிருடன் இருக்க அவர்களை கொல்வதுமே பல நேரங்களில் நடக்கும். இதுவரை அவன் கைகளில் ஓநாய் கூட்டத்தின் வீரர்கள் சுமார் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் ஒவ்வொரு வீரன் இறக்கும் போதும் சமரன் எங்கே ஒளிந்திருந்தான் என்பதை ஓநாய் கூட்டம் மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்கியது. இப்படியே 1 மாதம் கழிந்த நிலையில் சமரன் தனது பயிற்சியை சரியாக செய்து 7வது மரக்கட்டையை அடைந்திருந்தான். அன்றும் மரக்கட்டையில் நின்று முழு கவனத்துடன் அவன் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது ஓநாய் அணியின் ஒரு போர் வீரன் காட்டை கடந்து அந்த நீர்வீழ்ச்சியின் அருகே வந்தான். அவன் பார்வை சமரனை தேடியபடி சுற்றும் முற்றும் அலைந்தது. அப்போது நீர்வீழ்ச்சிக்கு அருகில் இருந்து ஒரு இளைஞனின் சத்தம் கேட்ட வீரன் உடனே அங்கு சென்று மேலிருந்து பார்க்க ஆரம்பித்தான். அங்கே ஒரு இளைஞன் பயிற்சியில் இருப்பதை பார்த்த வீரன் தவறுதலாக கூட தான் அவன் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்து ரகசியமாக ஒளிந்தபடி அவனை கண்காணித்தான். அவனது பயிற்சியை பார்த்த வீரன் சர்வேஸ்வரன் இத்தனை நாள் தேடிக்கொண்டிருந்த இளைஞன் இவன்தான் என்றும் இவன் தலைக்குத்தான் பெரிய வெகுமதி அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் உடனே புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இறைவனுக்கு நன்றி கூறினான். பின்னர் சமரனை தேடி காட்டில் சுற்றித் திரியும் வீரர்களை இங்கு வரவழைக்க தனது பையில் இருந்த ஜோதி ஒன்றை எடுத்தான். அது வானில் பட்டாசு போல காட்சியளிக்கும். உண்மையில் அந்த ஜோதி கூட்டத்தின் மற்ற வீரர்களுக்கு தரும் சமிக்ஞை ஆகும். அந்த ஜோதியை கண்டவுடன் சுற்றியுள்ள படை வீரர்கள் அருவிக்கு வந்து சமரனை சுற்றி வளைத்து கைதியாக்கி சர்வேஸ்வரன் முன்னால் அழைத்துச் செல்வர். அவன் இருப்பிடத்தை அறிய உதவியதற்காக அந்த வீரன் வெகுமதிகளை வாங்கிக் கொள்வான் என பெரிதாக கனவு கண்ட அந்த வீரன் மகிழ்ச்சியுடன் மற்றவர்களுக்கு அந்த இடத்தை காண்பிக்க கையில் இருந்த ஜோதியை வானத்தை நோக்கி உயர்த்தினான். அப்போது அங்கே பலத்த சூறைக்காற்று வீசத் தொடங்கியது. ஜோதியும் அவன் கைகளில் இருந்து தவறி கீழே தரையில் விழுந்தது. அதை கண்ட வீரனின் இதயத் துடிப்பு அதிகரித்தது. மனதுக்குள் கலக்கமடைந்தவன் சுற்றி பார்த்தான். காற்றின் வேகத்தில் ஒரு கருப்பு பொருள் அவனை நோக்கி வருவதைக் கண்ட வீரனின் கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. கருப்பு பொருளை பார்த்த நடுக்கத்தில் அந்த வீரன் சில அடிகள் பின்னோக்கி செல்ல அந்த பெரிய கருப்பு பொருள் அதிக சத்தத்துடன் வந்து நேராக தரையில் அவன் முன் விழுந்தது. உடனே அந்த இடம் முழுக்க தூசி பறக்கத் தொடங்கியது. அதன் வேகத்தையும் தாக்கத்தையும் கண்டே அது கனமான ஒரு பொருள்தான் என வீரன் உடனே புரிந்து கொண்டான். தூசிகள் பறப்பது நின்றவுடன் போர் வீரன் அந்த பொருளை கூர்ந்து பார்த்தான். அது ஒரு வகையான கருங்கல் என்பதை உணர்ந்தவன் திடுக்கிட்டான். இதுவரை அவன் வாழ்க்கையில் அப்படி ஒன்றை கண்டதே இல்லை. அந்த கல்லை தொடர்ந்து ஒரு சூறாவளி தன்னை நோக்கி வேகமாக வருவதை உணர்ந்த அந்த வீரன் பயந்தான். அவன் 6 நட்சத்திரங்கள் உடைய அபராஜிதனாக இருந்தாலும் அந்த சூறாவளியை கண்டு நடுங்கினான். அது தன்னைத்தான் தாக்க வருகிறது என உணர்ந்தவன் பீதியில் அங்கிருந்து திரும்பி ஓட ஆரம்பித்தான். அந்த போர் வீரன் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேற முயன்ற போது வேகமான ஏதோ ஒன்று தன்னை நோக்கி வருவதை உணர்ந்து உடனே தன் ஓட்டத்தை நிறுத்தி குனிந்து கொண்டான். அவன் அப்படி குனிந்தவுடன் அவனை தாண்டி ஒரு சக்தி சென்றதை அவனால் அறிய முடிந்தது. அந்த சக்தி அவனை தாண்டி இருந்த ஒரு மரத்தில் சென்று நேராக மோதியது. அந்த சக்தி மோதிய மரத்தில் மெல்ல விரிசல் ஏற்பட ஆரம்பித்தது. விரிசல் நொடியில் பெரிதாகி அந்த மரம் உடைந்து 2 பகுதிகளாக சிதறியது. முறிந்த மரத்தை பார்த்த வீரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். நல்ல வேளை, சரியான நேரத்தில் குனிஞ்சு அந்த தாக்குதலிருந்து தப்பிச்சேன். இல்லைன்னா அந்த மரத்துக்கு பதிலாக ஏன் உயிர் போயிருக்கும் என நினைத்தவன் அந்த மரத்தை பார்த்தான். அதன் சிதறிய பாகங்களை பார்த்த வீரன், இப்படி ஒரு சக்தியை பயன்படுத்த தெரிஞ்சவர் உண்மையிலேயே எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருக்கணும் என்று மனதில் நினைத்தவனின் முகம் பீதியில் உறைய ஆரம்பித்தது. மேலும் உயிர் பிழைக்க இங்கிருந்து ஓடுவது மட்டுமே சரி என நினைத்தவன் பள்ளியைப் போல தரையில் ஒட்டிக்கொண்டு வேகமாக ஓட ஆரம்பித்தான். அவனின் ஊர்ந்து செல்லும் வேகம் அவனின் 2 கால்களின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. ஏனெனில் அந்த வீரன் பள்ளி நகர்வு என்ற நகர்வின் முதல் உயர்நிலை நுட்பத்தை பயன்படுத்தி இருந்தான். இந்த நுட்பம் அந்த வீரனை எண்ணற்ற முறை மரணத்திலிருந்து காப்பாற்றி உள்ளது. மேலும் அபராஜிதன் தரவரிசையில் உள்ளவர்களில் அவனது நுட்பத்தை உடைக்கக்கூடியவர்கள் மிக குறைவு என்பதை அந்த வீரன் நன்கு அறிந்திருந்தான். அதனால் இனி அங்கிருந்து தான் சுலபமாகவே தப்பித்து விடலாம் என்ற முழு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. திரும்பி சென்று சர்வேஸ்வரனிடம் சமரனை பற்றி சொல்லி வெகுமதி பணத்தை அமைதியாக பெற்றுக்கொள்ளலாம் என அவன் நினைத்த நேரத்தில் அவன் பின்னால் இருந்து ஒரு சத்தம் வந்தது. ஏதாவது மாயாஜால மிருகம் என்ன தாக்க வந்துருச்சோ என அந்த வீரன் யோசித்தபடி பின்னே திரும்ப அங்கே சமரன் நின்று கொண்டிருந்தான். வீரன் யாரை பற்றி சர்வேஸ்வரனிடம் சொல்ல நினைத்தானோ அவனே தனக்கு முன் நிற்பதை உணர்ந்த வீரன் பதட்டம் கொண்டான். இவன் எப்படி இங்க வந்தான்? இவ்வளவு நேரமும் என் பின்னாடியே தொடர்ந்து வந்தானா? ஆனா என் வேகத்துக்கு எப்படி இவன் என்னை பின்தொடர முடியும்?
அவ்வளவு சக்தி உள்ளவனா இவன் என வீரன் கலக்கம் கொள்ள சமரன் வீரனை பார்த்து புன்னகை செய்தான். நீ உண்மையிலேயே ரொம்ப வேகமா ஓடுற என்று கூறி சிரித்த சமரன் சட்டென தன் சிரிப்பை நிறுத்தினான். அவன் முகத்தில் ஒரு வெறி பரவியது. அதை கண்ட வீரன் சமரன் தன்னை உயிரோடு விடப்போவதில்லை என புரிந்து பயந்தான். அங்கிருந்து ஓட முயன்றான். ஆனால் சமரன் தன் சக்தியை பயன்படுத்தி அவனை தரையில் தூக்கி வீசினான். பலத்த சத்தத்துடன் வீரன் கீழே விழ சமரன் பொறுமையாக அவனை நோக்கி நடந்து சென்றான். வீரன் வலியிலும் பயத்திலும் கதறிக்கொண்டிருந்தான். சமரன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு பயந்து கைகூப்பி தன் உயிருக்காக கெஞ்சத் தொடங்கினான். அவன் சொன்னதை கேட்ட சமரன் உதடு சுளித்தபடி, சரி, நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் என்றான். உடனே அந்த வீரனின் கண்ணீர் நின்றது. அவன் முகத்தில் லேசான புன்னகை தோன்ற ஆரம்பித்தது. அவன் மகிழ்ச்சியுடன் கைகூப்பி அந்த இடத்தை விட்டு புறப்பட எழுந்தான். ஆனால் சமரன் மீண்டும் அவனை பிடித்து தரையில் தள்ளினான். பின் அவன் கண்களை பார்த்து கோபமாக, ஏய், நான் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு தானே சொன்னேன், உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லவே இல்லையே என்று கூறி சற்று முன் தரையில் வீசிய கருங்கல்லை எடுத்து முதுகில் தொங்கவிட்டான். பின் மீண்டும் அதை தன் தலைக்கு மேல் தூக்க சமரன் அந்த கல்லை தன் மீது வீசி கொல்லப் போகிறான் என பயந்த வீரன் உடனே மண்டியிட்டு சமரனிடம் கெஞ்சத் தொடங்கினான். ஆனால் சமரன் அந்த வீரனிடம் சற்றும் கருணை காட்டவில்லை. தூக்கிய கருங்கல்லை நேரடியாக அவன் மீது எறிந்தான். அதன் வேகம் வீரனின் தலையை சிதறடித்தது. அவன் இரத்தம் சமரனின் முகத்தில் தெறித்தது. அதை தன் விரல் கொண்டு வலித்த சமரன் வீரனின் இடுப்பில் கட்டியிருந்த துணியை எடுத்து அதன் மூலம் கருங்கல்லில் இருந்த இரத்தத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். சமரனின் கண்களில் பேய்த்தனமான ஒரு பிரகாசம் இருந்தது. அவன் சக்தி வாய்ந்தவனாகவும் எதிரிகளிடம் சற்றும் இரக்கம் இல்லாதவனாகவும் மாறிப்போயிருந்தான். உனக்கு என்ன கொல்லணும்னு ஆசையா? அது கண்டிப்பா நடக்காது. நானே திரும்பி வருவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என் வாக்கை காப்பாற்ற நான் எத்தனை உயிரை எடுக்கவும் தயாரா இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட இடத்துக்குள்ள நுழையிற ஓநாய் கூட்டத்தோட எந்த வீரனுக்கும் இதே கதிதான். உங்க போர் வீரர்களோட மொத்த படையையும் நான் தனியா சமாளிக்கணும்னாலும் எனக்கு சம்மதம் தான். அந்த சர்வேஸ்வரம் மரண விளையாட்டை விளையாட நினைச்சா நான் அவனை ஏமாத்த மாட்டேன். என் விளையாட்டும் இந்த நொடியிலிருந்து தொடங்குது என்று கண்ணில் வெறியுடன் சொன்னான் சமரன். பிறகு சுற்றிலும் பார்வையை செலுத்தினான். இத்தனை நாட்களும் சமரனை தேடி வரும் வீரர்கள் அனைவரும் ஜோடியாக தான் வந்திருந்தனர். ஆனால் இம்முறை ஒரு வீரன் மட்டுமே வந்திருந்தான். அவனும் சமரனை கண்காணித்து சமரனுக்கு தன் உயிரை பலி கொடுக்க வேண்டியிருந்தது. இதுவரை வந்திருந்த போர் வீரர்களை பற்றி யோசித்துக் கொண்டே நடந்த சமரன் அந்த வீரனின் துணையாக யாராவது வந்திருக்கிறார்களா என தேடத் தொடங்கினான். அந்த அடர்ந்த காடு முழுக்க அமைதியாக இருந்தது. மற்றொரு வீரனை தேடியபடி நடந்த சமரனுக்கு தன் அருகில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. உடனே தன் அருகில் இருந்த உயரமான புல்வெளிக்குள் ஒளிந்து கொண்டான். அவனது சந்தேகம் சரி என்றால் அந்த சத்தம் இறந்த வீரனை தேடிக்கொண்டிருக்கும் மற்றொரு வீரனின் சத்தம். அந்த வீரன் சிறிது நேரத்திற்கு முன்தான் தன் தோழன் இந்த பகுதிக்கு வருவதை பார்த்திருந்தான். ஆனால் அதன் பிறகு அவனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் அவனை தேடி இந்த பகுதிக்குள் நுழைந்து விட்டான். தன் அருகில் இருந்த புதருக்குள் யாரோ இருப்பதை உணர்ந்த அந்த வீரன் எச்சரிக்கையானான். பிறகு கவனமாக அந்த புதரை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். அப்போது தூரத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. உன் நண்பனை தேடுறியா? அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான் என்று அந்த குரல் ஒலிக்க கோபமான வீரன் தன் வாளை உருவி எடுத்தான். அவன் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்த போது அவனை நோக்கி பலத்த காற்று வீசத் தொடங்கியது. அந்த காற்றின் சக்தியினால் நிலை தடுமாறிய வீரன் தன் கையில் இருந்த வாளை கீழே நழுவ விட்டான். உடனே சுதாரித்து அந்த வாளை எடுக்க அவன் குனிய அதற்குள் மற்றொரு காற்று அவனை நோக்கி வந்தது. ஆனால் இம்முறை காற்று மட்டுமல்ல, அதனுடன் ஒரு இளைஞனும் வேகமாக வந்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் இருந்த கோபத்தை பார்த்த வீரனுக்கு முதுகுத்தண்டு சில்லிட்டதைப் போல இருந்தது. பயத்துடன் அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓட முயன்றான். ஆனால் இந்த வீரனின் வேகம் முந்தைய வீரனின் வேகத்தை விட குறைவாக இருந்ததால் சமரன் விரைவாகவே அவனை பிடித்து விட்டான். உடனடியாக அவனது கதையையும் முடித்து விட்டான். மீண்டும் தனது கல்லை சுத்தம் செய்த சமரன் இறந்து கிடந்த வீரனின் உடலை பார்த்து, நீ என்னால சாவுற 11வது வீரன். மற்றவங்களை கொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, இப்போ உங்களுக்கும் உங்க சாவை பார்த்து பயம் வரும். பயம்னா என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க என்று கர்ஜனையாக சொன்னவன் தன் முதுகில் மீண்டும் அந்த கல்லை கட்டிக்கொண்டான். இனி பல போர் வீரர்கள் தன்னை தேடி இந்த இடத்திற்கு வரக்கூடும் என ஊகித்த சமரன் தன் பயிற்சியை மேலும் அதிகரிக்க வேண்டும் என முடிவு செய்தான். ஆனால் சமரன் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிதான். அவனை தேடி வந்த வீரர்கள் அனைவரும் அபராஜிதனுக்கான தரவரிசையில் 8 நட்சத்திரங்களுக்கு கீழே உள்ளவர்கள்தான். மேலும் சமரன் தன் முதுகில் உள்ள கல்லை அகற்றுவதன் மூலம் 8 நட்சத்திரங்களுக்கு கீழ் உள்ளவர்களை மட்டுமே அழிக்க முடியும்.
ஆனால் அவர்களில் சமரனின் நுட்பத்தை தாண்டி உயர்ந்த நுட்பத்தை உடையோர் யாரேனும் இருந்திருந்தால் அது சமரனுக்கு பின்னடைவாக இருந்திருக்கும். ஆனால் சமரனின் நல்ல நேரம் ஓநாய் கூட்டத்தில் சமரனை விட சக்தி வாய்ந்த நுட்பம் கொண்ட போர் வீரன் யாரும் இல்லை. ஆனாலும் சமரன் அந்த குழுவை கண்காணிப்பதில் உறுதியாகத்தான் இருந்தான். மேலும் சர்வேஸ்வரன் தன்னுடன் விளையாடும் இந்த மரண விளையாட்டில் ஓநாய் கூட்டம் மிகப்பெரிய விலையை தர வேண்டும் என சமரன் தீர்மானமாக இருந்தான். சமரன் தன்னை உயிருடன் விட்டு விடுவான் என எண்ணிய முதல் வீரன் சமரனிடம் மண்டியிட்டு கெஞ்சிய போது ஓநாய் கூட்டத்தை பற்றி நிறைய தகவல்களை சொன்னான். அந்த வீரன் இறப்பதற்கு முன் ஓநாய் கூட்டத்தில் அதிக வலிமையானவன் 2 நட்சத்திரங்களை கொண்ட தங்களின் தலைவன் கர்ணாதான் என்றும், அவருக்கு பின் 9 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அபராஜிதனும் 8 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அபராஜிதனும் இருப்பதாகவும், அவர்கள் மூவரும் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் எனவும், அவர்களை தவிர வேறு யாருக்கும் சமரனை எதிர்கொள்ளும் தைரியமில்லை என்றும் வீரன் கூறியிருந்தான். இதை எண்ணிய சமரன் அந்த வீரனின் உடலை மீண்டும் ஒரு முறை பார்த்து பெருமூச்சு விட்டான். இன்னும் எத்தனை வீரர்களை நான் கொல்லணும்னு எனக்கு தெரியல, ஆனா நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன் என்று மனதில் நினைத்து கொண்டான். அதே நேரம் காற்றில் வெகு தொலைவில் அனந்தூர் நகரில் ஓநாய் கூட்டத்தின் நீதிமன்றத்தில் கூட்டத்தின் தலைவரான கர்ணா மேலும் 2 வீரர்கள் காணாமல் போனதை தெரிந்து கொண்டார். அவர்களும் கொல்லப்பட்டிருப்பார்கள் என யூகித்தவர் கோபத்தில் தனது கையில் இருந்த தேநீர் கோப்பையை நசுக்கினார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த அனைவரையும் நோக்கி, நான் அந்த பையனை கொல்ல போறேன் என்று கோபமாக கத்தினார். கர்ணா இப்படி கோபப்படுவதைக் கண்டு ஓநாய் கூட்டத்தில் இருந்த வலிமையான மனிதர்கள் மௌனமாக நீதிமன்றத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாரும் அவரிடம் எதுவும் சொல்ல துணியவில்லை. அப்போது கர்ணா தனது கோபத்தை மெல்ல கட்டுப்படுத்திக் கொண்டு நீண்ட மூச்சு எடுத்துக்கொண்டார். 2 நாள்ல 10க்கும் மேலான நம்ம வீரர்கள் அவன் கொன்னு இருக்கான். இப்படியே போனா ஓநாய் கூட்டத்துல நம்மளை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்று கர்ஜனையாக அவர் கூற மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவன் ஒரு சாதாரண சிறுவன், அவனால எப்படி நம்மோட வலிமையான வீரர்களை கொல்ல முடியுது? நம்ம குழு அத்தனை பலவீனமானதா என்று அனைவரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள, இது அந்த சமரனோட வேலைதான், அவனை நான் சும்மா விட போறதில்ல என்று கத்திய கர்ணா கோபமாக தன் மகனை பார்த்தார். அவன் ஓ அளவுக்கு வலிமை இருக்கிறவனு தானே சொன்ன, அப்புறம் எப்படி 7 நட்சத்திரங்களை கொண்ட 3 வீரர்கள் அவனால கொல்ல முடிஞ்சது சொல்லு என்று கத்தினார். தன் தந்தையின் கோபத்தை கண்டு சற்றும் பதட்டப்படாத சர்வேஸ்வரன், நாங்க அந்த குகையில இருக்கும்போது அந்த சமரை எனக்கு நிகரா இருந்த அவனோட உண்மையான சக்தியை காட்டினான். அவன் அதிக வலிமையானவனா இருந்திருந்தா அந்த இடத்திலேயே அவன் நம்ம கூட போராடி இருப்பானே, ஏன் ஓடி போனா என்று கேள்வி எழுப்பினான். அவனுக்கு பதில் தராத கர்ணா யோசனையில் ஆழ்ந்திருந்தார். ஆனா இப்போ சமரன் குறைஞ்சபட்சம் 7 நட்சத்திர அபராஜிதனா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன் அவன் 8 நட்சத்திரம் கூட எடுத்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காட்டுல இருக்கிற அந்த சமரன் எப்படி தன்னோட நட்சத்திரத்தை இப்படி அதிகரிச்சான்? இது நம்புற மாதிரியா இருக்கு என்று கேட்டார். இதை கேட்ட சர்வேஸ்வரனின் முகத்தில் லேசான பீதி தோன்றத் தொடங்கியது. இந்த சில மாசத்துல சமரன் உண்மையில 2 நட்சத்திரங்களை அடைஞ்சிருப்பானா? அது உண்மையா? சமரன் அப்படி என்ன பயிற்சி எடுத்திருப்பான்? எது அவனோட நட்சத்திரத்தை இவ்வளவு வேகமா உயர்த்துது? உண்மையில சமரனோட பயிற்சியோட வேகம் என்ன பயமுறுத்துதே என்று சர்வேஸ்வரன் மனதில் நினைக்க, சமர சாதாரண பையன் இல்ல, அவனை நம்மால இந்த வழிமுறையில பிடிக்க முடியாது. அதனால நாம அனுப்பின வீரர்களை எல்லாம் வர சொல்லுங்க. 2 நாளுக்கு அப்புறம் போர் வீரர்களை 5 அணிகளா பிரிச்சு அந்த பகுதிக்கு அனுப்பலாம். இந்த முறை போறவங்க கிட்ட ஒரு சிறப்பு ஜோதி கொடுக்கலாம். யாராவது அந்த பையனை பார்த்தா உடனே மற்றவங்களுக்கு அந்த ஜோதி மூலம் சமிக்கை கொடுக்கணும். பிறகுதான் அந்த பையனை நெருங்கணும். இந்த முறாவை எங்க ஓடுனாலும் தப்பிக்க முடியாத ஒரு வலையை நாம விரிக்கணும் என்று சொன்ன கர்ணா கண்கள் சிவக்க கைமுஷ்டியை இறுக்கிக் கொண்டான். சரிப்பா, நான் இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன் என்று சர்வேஸ்வரனும் ஒத்துக்கொண்டான். அதன் பிறகு சற்று நிம்மதியான கர்ணா, இந்த வேலைக்கு வேதாந்த் தேவைப்படலாம், அவருக்கு வேலை இருக்குன்னு தகவல். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.